ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். வீட்டில் தினமும் ஏதாவது ஒரு குழம்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு என்ன குழம்பு தான் வைக்கிறது, பேசாமல் இந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சு விட்டுட்டா என்ன அப்படின்னு தோணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சாதம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம், தேங்காய் பால் சாதம். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு அரிசி 2 உலக்கு எடுத்திருக்கோம். இந்த உலக்கில் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் வேணும்னா சீரக சம்பா அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கழுவி ஊற வச்சுருக்குறோம். தேவையான மற்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 6லேருந்து 7 உங்கள் காரத்துக்கு ஏற்ப. அந்த தாளிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பிரிஞ்சி இலை கண்டிப்பாக அது தேவை, சீரகம், பட்டை, முந்திரி, லவங்கம், மிளகு கொஞ்சம் எடுத்துருக்கோம், நெய் தேவையான அளவு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதுலேருந்து தான் நம்ம பால் எடுக்க போகிறோம். இப்போ அந்த தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 முறை பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்க்கணும். இப்போ ஒரு குக்கரில் நெய் சேர்த்தாச்சு. நம்ம அந்த தாளிக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒன்றுன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துடலாம். அடுத்து முந்திரி, இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். அடுத்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 போதும், இல்லை மீடியமாக வச்சுருந்தீங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அடுத்து புதினாவும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். நாங்கள் செய்கிறது நார்மலான சாப்பாட்டு அரிசிங்கிறனால 1க்கு 2ங்கிற அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறோம். நல்லா தேங்காய் பால் எடுக்கும் போதே கொஞ்சம் 2-3 வாட்டி அரைச்சி வடிகட்டினால கொஞ்சம் தண்ணி போல் இருக்குது. நீங்கள் திக்கான பால் எடுத்திங்கன்னா மிச்சத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கிறோம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிற நாளில் கண்டிப்பாக இந்த சாதம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கிட்டோம். இதுக்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம், இல்லை முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம், இல்லை காளான் கிரேவி செஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லையா, சும்மா சாதாரண சிப்ஸ் வச்சு சாப்பிட்டு வேலையை முடிச்சிடலாம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.